Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொட்டுக்காளியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாட்டர்டே சண்டே வந்தாலே நமக்கு ஏதாவது ஒரு மூவி இல்லை எங்கேயாவது ஒரு ஜாலியாக எங்கேயாவது போகணுன்ற ஒரு ஆசையாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வீக்கெண்டுன்னு வந்தாலே நம்மளுக்கு ஜாலியாக எங்கேயா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வருதுன்னே நம்ம சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு 2 பேக்கான ஒரு படம் வந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஒன்று கொட்டுக்காளி வந்திருக்கு, இன்னொன்று மாரி செல்வராஜோட வாழை படம் வந்திருக்கு. ஒரு சாட்டர்டே கொட்டுக்காளி பார்த்தாச்சு, சண்டே வாழை படம் பார்த்தாச்சு. ஸோ ஒரு நல்ல விருந்தாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். 2 மூவியுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எடுத்துருக்காங்க 2 படத்தையுமே. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொட்டுக்காளியோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வாழைப்படம். சரி, வாழைப்படம் பற்றி பேசணுன்னா அது நிறையவே பேசலான்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரோட ஒரிஜினல் ஸ்டோரி தான் அவர் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பேசணுன்னா நிறையவே பேசலாம். அது இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொட்டுக்காளி த அடமண்ட் கேர்ள் அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம பேசணுன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக அவங்க எடுத்திருக்காங்க. நம்ம ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம எப்பயுமே ரிவ்யூ சொல்கிற மாதிரி நியூட்ரல், பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த வழி சைட்லேயே போயிடலாம். நியூட்ரல் என்னென்னா இது என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இது இருக்காது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெய்லரில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி ஒரு ஃபிலிமாக அவங்க எழுதியிருக்காங்கன்றது. ஸோ அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே, ஒரு மைண்ட் செட்டை அவங்க செட் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் வினோத்ராஜோட ப்ரீவியஸ் மூவி நம்ம பார்த்துருப்போம், கூழாங்கல் பார்த்துருப்போம். அது என்னமே ஒரு மூவியாக இருந்திருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைபராக இதுலேயே செட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவர் செட் பண்ணியிருக்கிற விதமே நல்லா இருந்ததுன்னு என்ன சொல்லலாம். இன்னொன்று இந்த மூவியோட ஹைலைட் என்னென்னா இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ண போகும்போது அப்படி என்னதாண்டா இந்த படத்தில் இருக்குன்ற அந்த ஆர்வத்தையும் இது ஜென்ரல் ஆடியன்ஸ் மேலே இது ஈஸியாகவே கனெக்ட் பண்ணணுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுவே இது ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டாக நான் இதில் சொல்கிறது. பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போகும்போது இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வேறு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா இல்லை கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே அப்படியே சர்வசாதாரணமாக அவங்க நடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இதோட மெயின் லீடு சூரியன், அதுக்கப்புறம் ஆனபென், இவங்க 2 பேரும் தான் மேல் லீட் அண்ட் ஃபீமேல் லீடாக அவங்க நடிச்சிருக்காங்க. 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக அவங்க எடுத்துகிட்டு போன விதம் சூப்பராகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ட்ரூ அவுட்டாக இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு இருப்போம்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று அவங்களோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராகவே அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே யதார்த்தமாக அவங்க நடிச்சது தான் இந்த படத்தோட இன்னும் கொஞ்சம் பலமாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க கேமராவை பார்த்தாங்களா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு டக்கு 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 டக்குன்னு அவங்க அந்த டைலாக்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ஸ்லாங் ஆகட்டும் சரி, எல்லாத்தையுமே அவங்க அழகாக பேசின விதமாகட்டும் சரி. சூரியனை அந்த ஆட்டோ சீக்வன்ஸ் நம்ம அந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆட்டோ சீக்வன்ஸ் வரும் பாருங்கள், ஐயோ மனுஷன் எவ்வளோ அடி அடித்தாருன்னே தெரில. அனபென் அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். போகிற வாரம் மாதிரி எல்லாம் போட்டு அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணுன்றது இருக்குல்ல, அதை அப்படி மனுஷன் பின்னிருப்பாருன்னே நம்ம சொல்லலாம். அடி சரியான அடி. அனபென்னா எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்கன்னே தெரில, ஆனால் அடி சரியான அடி வாங்கியிருப்பாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்தமாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வினோத்ராஜ் அவங்க கிட்டேன்னு வாங்கியிருக்காரு. அது எல்லாமே சூப்பராக ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் மியூசிக்கே கிடையாது. ஸோ ஏன்டா இந்த மியூசிக் இல்லைன்றதுக்கு அவரோட அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மூவி பார்க்க போகணும்னு தெரிஞ்சுது. ஏன்னா இதில் மியூசிக் வச்சுருந்தா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குமோன்னு நம்மளுக்கே இப்போ தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு மியூசிக்கே தேவையில்லை, வெறும் அந்த சவுண்ட் டிசைன் வச்சு அவங்க லேயர் பை லேயராக அவங்க செட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. சில இடத்துல அந்த பிளாங்காக இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே அவங்க அந்த நேச்சரோட சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு சவுண்ட் ட்ராக்காக அவங்க ரெடி பண்ணி அந்த டிசைன்குள்ளே அவங்க ரெடி பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த லேயர் பை லேயராக நம்ம பார்க்க போகும்போது நம்மளே அந்த கிராமத்து பக்கத்தில் இருந்துட்டு நம்ம அதை பார்க்குற மாதிரி, எங்கேயோ அந்த ரோடு பக்கத்தில் நின்றுட்டு இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருந்ததுன்னே நம்ம யோசிச்சோம். ஸோ அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே நம்ம சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதோட சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்பவே ஒரு ஹேட்ஸாக சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் வச்ச விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது.
முக்கியமாக அந்த ஃபைனல் ஷாட் எல்லாத்தையுமே செட் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துருன்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று அந்த கோழியை வந்து எப்படி அந்த ஆங்கிள் எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த ஆட்டோ சீக்வன்ஸ்க்கு அப்புறம் அந்த கோழி வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே போல் ஃபஸ்ட் டைம் அந்த கோழி வந்து அனபேலை பார்க்குற அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து சினிமோட்டோகிராஃபரோட அந்த ஃப்ரேம்ஸ் தான் நிறைய இடத்துல பேச வைக்கிறதுனே சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து பாசிட்டிவில் சொல்கிறதா நெகட்டிவில் சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இவர் வந்து நிறைய அந்த குறியீடுமே நிறையா வச்சுருக்காரு. பட் ஆனால் அதுக்கு என்ன மீனிங்கிறது சிலதுக்கு ஓகேவா தெரியுது, சிலதுக்கெல்லாம் புரியுது. சில குறியீடெல்லாம் நிறையா குறியீடு வந்து என்னமே அவர் சொல்ல வராதுன்றது எனக்கு தெரியல. அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அது இடன் டீட்டெயில்ஸ் போட்டு இதுக்கு இந்த மீனின்ற மாதிரி அது எல்லாத்தையுமே இடன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம சொல்லணும் போல இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு அது புரியுமா புரியாதான்றது எனக்கு தெரியல. எனக்கே 2-3 தான் புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸாலையும் இதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னொன்று இது வந்து ஓப்பன் எண்டிங்காக முடிச்சதுனால ஸோ டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் இந்த ஸ்டோரியை எப்படி முடிச்சிருப்பாருன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ நம்மளே ஒரு ஓன் க்ரியேஷனாக நம்ம ஒவ்வொரு தியரிஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னா மல்டிபிள் தியரிஸ் வந்து நம்ம அந்த எண்டிங்க்கு நம்மளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எப்படி அவர் பண்ணியிருப்பார், ஸோ அவரோட தாட் என்னவா இருந்திருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை அந்த கிளைமேக்ஸராக அவர் வந்து அந்த குறியீடுக்குள்ளே வச்சுருக்காரான்றதும் தெரியல. ஒரு குவிஸ் மாதிரி அவர் அந்த குறியீடோட இந்த கிளைமேக்ஸ் பண்ணாரான்றது எனக்கு கொஞ்சம் அது நெகட்டிவாக எனக்கு தோணிச்சு. அவ்வளோதான் தவிர மிச்சப்படி இந்த படம் வந்து நல்லாவே இருந்தது. இன்னொன்று இது வந்து என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக இந்த படம் இல்லை. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமாக அவர் எடுத்திருக்காரு. நிறைய இடத்துல வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸு அப்புறம் சில இடத்துலலாம் அந்த காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சீரியஸாக அந்த ஆட்டோ சீன் முடித்ததுக்கப்புறம் இவங்க சண்டையில் என்னோட மாலையை ஏன்டா அறுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பி இது பண்ணிவிட்டு திரும்பி அவர் ஆட்டோ ஓட்ட போவார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த காமெடி சீக்வன்ஸ் அவங்க காமெடியாக அதை எடுத்துக்கல. பட் ஆனால் அவங்க சீரியஸாக வைக்க போகும்போது அது காமெடியாக இருந்தது. ஸோ இதை நெகட்டிவாக நான் சொல்கிற விதம் என்னன்னா இதில் வந்து அவங்க வந்து ஓப்பன் எண்டிங்காக வச்சது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன்னா இது வரைக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருந்திருக்கும், அவருக்கு என்ன க்ளோஸ் எண்டிங்காக இருந்திருக்குன்றது தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஜோக்கர் படம் பார்த்துருப்போம்ல, ஸோ அவ்வளோ சீக்வன்ஸும் அவரோட மைண்டுக்குள்ளே நடந்துதா இல்லை இது வந்து ரியலாகவே நடந்துதான்றது அந்த ஒரு ஓப்பன் எண்டிங்காக முடிச்சிருப்பாங்களே. ஸோ அது வந்து ஜோக்கர் படத்துக்கு நல்லாவே செட் ஆச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த படத்துக்கு வந்து அது செட் ஆச்சா இல்லையான்றது என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இதில் இன்னொரு நெகட்டிவாக நான் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல வந்து அவங்க லென்த் ஷார்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் ஏந்து நடந்து அப்புறம் அவங்க வந்து அந்த பூசாரியை போய் பார்க்குற அந்த ஒரு சீக்வன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு லென்த்தி ஷார்ட்ஸாக அவங்க எடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ராகியாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரே ஃப்ரேமையராக ரொம்ப நேரமாக காமிச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாமோன்னு எனக்கு தோணிச்சு அந்த நெகட்டிவில். ஸோ ஓவராலாக அவங்க ஸ்டோரி வந்து ஃபெமினிசம் அந்த டாப்பிக்லாம் அவங்க டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு விஷயம், அனபெனுக்கு வந்து ஒரே ஒரு டைலாக்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்களே. ஸோ அத்தனை 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு டைலாக்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் நீங்கள் எடுக்க போகும்போது ஒரு எண்டிங்கை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுத்துருந்தேன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங்காக இருந்தது. தவிர மிச்சப்படி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொன்று ஃபஸ்ட் டைமாக ஒரு மியூசிக்கே இல்லாமல் வெறும் ஒரு நேச்சரோட சவுண்ட் டிசைன் வச்சு அதை லேயர் பை லேயராக மாற்றி அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை பண்ணலான்றது நான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபிலிமை நான் பார்க்க போகும்போது தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் மறக்காமல் தியேட்டரில் போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த குறியீடு தெரியலன்னா ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓடிடி வந்ததுக்கப்புறம் அந்த குறியீடு என்னன்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மூவி பார்த்தீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then catch you guys on the next video. Bye.